ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிடி ஃபுட் ஜோன். மண் சட்டி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சட்டியை வச்சுட்டோம். மண் சட்டி சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்னென்ன போட போகிறோம்னா 4 மிளகாய் போட போகிறோம். மிளகு, பெரிய ஜீரகம், இப்போ 1 ஸ்பூன் மல்லி போட போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து விடணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இப்போ நம்ம இது மசாலாவாக ரெடி பண்ணிப்போம். இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ கிரேவி செய்ய சட்டி வச்சுட்டோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கிடலாம். எல்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கிடலாம். நான் சின்ன வெங்காயம் 1 கப்பு வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்க்க வேண்டியதான். தக்காளி நான் கரெக்டாக 1 பவுல் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியதான். அடுத்தது தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்க வேண்டியதுதான். நான் இஞ்சும் பூண்டும் ஒன்றா அரைச்சி வச்சுட்டேன். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்க வேண்டியது. நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு பச்சை வாடெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கிடலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மசாலாவோட சிக்கனை மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம தேவையான மசாலா போட்டுக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து இடித்து வச்ச மசாலா நான் இடித்து தான் வச்சுருக்கேன். அது நல்லா சிக்கனோட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க.
இப்போ நல்லா சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட போகிறோம். நான் எப்போவுமே மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து சிக்கன் கிரேவிக்கு அரைச்சி ஒன்றா சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சுக்கிடுவேன். அதே மாதிரி நம்ம போட்டுப்போம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்மளுக்கு கறி நல்லா எண்ணெயில் வெந்துட்டு இருந்தாலும் நல்லா கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடணும். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மண்சட்டி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.